தூத்துக்குடி மாவட்டத்தை இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த வடக்கு திட்டமங்கலம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மூலம் 7.30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பேவர் பிளாக் சாலையை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் வனவிலங்குகள் மற்றும் இயற்கை பேரிடரால் மானாவாரி விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தை இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும், விவசாயிகள் போராட்ட அறிவிப்புக்கு பின் பயிர் காப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டாலும் அதிலும் குளறுபடி இருப்பதாக விவசாயிகள் கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், தவறினால் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். நமது மாவட்டத்தை இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் 25,000 ரூபாய் என்பது கூட கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இருந்தாலும் ஏதோ தற்காலிகமாக இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு கணக்கில் வர வைத்திருக்கின்றார்கள். விவசாயத்துக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவோம்.